வணக்கம் நண்பர்களே. நைனா நாகேந்திரன், ஆர்.எஸ். பாரதி 2 பேருமே கிட்டத்தட்ட ஒண்ணுங்க. இவங்க 2 பேரும் அவங்க கட்சிய திமுக, பாஜகவை கொண்டு போய் குழியில தள்ளிடுவாங்க மாதிரி தெரியுது. நம்ம ஆர்.எஸ். பாரதி மேட்டருக்கு வருவோம். அது ரொம்ப பெரிய சர்ச்சை. சைதாப்பேட்டை வாக்காளர்கள் மா சுப்பிரமணியத்தை தேர்ந்தெடுக்காததுனால அவங்களுக்கு வரப்போகின்ற முடிவு மோசமான முடிவா இருக்குமா. ரொம்ப டீசெண்டா சொல்றேங்க முடிவுன்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமில்ல? வேற சேனல் பாருங்க, போட்டு பாருங்க. ஆர்.எஸ். பாரதி என்ன பேசினாரு, சைதாப்பேட்டை வாக்காளர்களுக்கு எப்படி சாபம் கொடுத்தாரு, காரம்பாக்கத்தில் நடந்த கூட்டத்தில் என்னென்ன வளர்னாருன்னு பாருங்க. பாருங்க நீங்க. சைதாப்பேட்டை வாக்காளர்கள் மா சுப்பிரமணியனுக்கு வாக்களிக்கலையாம். அதனால அவருடைய முடிவு எதிர்காலத்துல சாதாரண நல்ல முடிவா இருக்காதான். நான் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த வார்த்தை பயன்படுத்துறேங்க. அந்த வார்த்தை யூடியூப்ல பயன்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. நீங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். நம்ம இதுல என்ன பேச வர்றோம்னா, எப்படி இப்படி பேசுறாங்க ஆர்.எஸ். பாரதி? என்னங்க அவங்கெல்லாம் என்ன பாரம்பரியத்தில் வந்தவங்க? பெரியார் பாரம்பரியத்தில் வந்தவங்களா? அண்ணா வழி வந்தவங்களா? இல்ல கலைஞருடைய பாதையை தேர்ந்தெடுத்தவங்களா? இவங்க யார்? இவங்க திராவிட சிந்தனை கொண்டவங்களா? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறதும், நல்ல முடிவு வரும் கெட்ட முடிவு வரும்னு சொல்றதும், இதெல்லாம் திராவிட சிந்தனையாங்க? இவங்க தான் பெரியாருடைய பிள்ளைகளா, பேரன்களா? மக்களுக்கு தெரியுமில்ல. மக்கள் தெளிவா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. ஆர்.எஸ். பாரதி புரிஞ்சுக்கணும் இத. அப்பப்போ ஒளறி கொட்டுறாரு. இவர் ஒரு மூத்த தலைவர், கட்சியில அமைப்பு செயலாளர். இவர் பேசினாலும் அப்படியே மணிமணியா இருக்கும். அப்படியே திராவிடத்தை பொழிஞ்சிருவாரு, பெரியாரத்தை அப்படியே செஞ்சு கொடுத்துருவாரு. இதுதான் பேசுற அழகுங்க. இதுல என்ன தெரியுமா? 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அவருடைய பயங்கர பயத்தை காமிக்குது. ரொம்ப ரொம்ப வெக்ஸா இருக்கார். அப்படியே மனச்சோர்வுல இருக்காங்க. அது திமுக தலைமையில அவர் பிரதிபலிக்கிறாருங்க. அப்புறம் என்னன்னா, கட்சியை குழியில போய் தள்ளுறாங்கிறதுல அவங்களுக்கு தெரியவே இல்லை. மக்கள் தெளிவா இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா ஒன்றும் திரு விஜய் அவர்களை ஆட்சியில் அமர வைக்கல. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி ஆட்சி பண்றாங்கன்னு பாக்குறாங்க. அப்படின்னு திமுக அப்படி கழிச்சு கட்டிடுறாங்க. நல்லா பார்க்கணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க? திமுக வராது இவங்களே நினைக்கிறாங்க. சொல்றாருல்ல ஆர்.எஸ். பாரதி, 5 வருஷம் நீங்க ஓய்வெடுங்க. ஏன் 5 வருஷம் மக்கள் பணி ஆற்ற மாட்டாங்களா? மக்கள் பணி ஆற்றக்கூடாதான். மக்கள் கூட எதுக்கு மறுபடியும் ஓட்டு போடணும்? நீங்களே சொல்லி தரீங்க. இதெல்லாம் கூப்பிட்டு மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் இதெல்லாம் கூப்பிட்டு சொல்ல மாட்டாரா? கண்டிக்க வேண்டாம், நம்ம கிட்ட சொல்ல வேண்டாம். ஐயா இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு அவருடைய ஆர்.எஸ். பாரதி வாயை கட்டுவாரா? ஆர்.எஸ். பாரதி ஒருத்தர் போதுங்க. திமுக கொண்டு போய் படுகொலியில தள்ளுறதுக்கு அவர் ஒருத்தர் போதும். இந்த மாதிரி ஏராளமானவர்கள் கட்சியில இருக்காங்க. ஆர்.எஸ். பாரதி நிறைய பேசுறாரு, வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிறாரு, நம்ம கிட்ட ஊடகங்கள்ல. அப்படி ஒரு கழுவி ஊத்துறாங்க. மக்கள் வாக்காளர் என்ன நினைப்பாங்க? இது எல்லா வாக்காளர்களுக்கும் பொருந்தும் இல்ல. திமுகவை தேர்ந்தெடுக்காத அனைத்து சட்டப்பேரவை தொகுதி வாக்காளர்களுக்கு இது பொருந்தும். ஐயா திமுக ஓட்டு போடலன்னு வைங்க, உங்களுக்கு நல்ல முடிவு வராது. என்னங்க என்ன? அப்ப என்ன ஆகும்? அப்படி ஆனா மக்கள் ஜனநாயக கடமையை ஆற்றவே கூடாதா? ஒரே கட்சிக்கு மாத்தி மாத்தி குத்திட்டு இருக்கணுமா? நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, உங்க பின்னாலேயே வரணும். இப்படியா? மக்கள் மாற்றி சிந்திக்கவே கூடாது. திமுக அண்ணா திமுக வேண்டாம் என்று இந்த தாவேக்காவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மக்கள் இதே தாவேக்காவை பலமுறை தேர்ந்தெடுக்க கூடும். தாவேக்காவுடைய செயல்பாட்டை பார்த்து தாவேக்காவுக்கு வாக்களிக்கலாமா வேண்டாமா என்பதையும் மக்கள் முடிவு செய்யக்கூடும். வாய்ப்பு இருக்குல்ல ஜனநாயகத்துல. அதான் மறுக்கிறார். இருக்கட்டும், இது மறுபடியும் வருவோம். அப்புறம் நைனா நாகேந்திரன் யார்? அவரு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர். அண்ணா திமுக இருந்து வந்தவர். அண்ணா திமுகவில் முக்கியமான எம்எல்ஏ இருந்து அமைச்சர் பதவியெல்லாம் வகித்தவருங்க. அது சரி, ஜெயலலிதா காலத்துல. அவர் என்ன பேசிட்டாரு? அப்பா அப்படிலாம் பேசிட்டார். அப்பா அம்மா அப்படின்னு பேசிட்டார். முக்கியமாக சட்டப்பேரவையில் பாருங்க, அப்பாவை காணோம் தேடுறாங்க, அம்மாட்ட போய் கேட்டாதான் தெரியும் அப்பா யாருன்னு இப்படின்னு பேசுறாரு. ஆனா மக்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? இது ஏதோ திரு விஜய்க்கு எதிரானது அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன பேசினாரு நைனா நாகேந்திரன் தெரியாதுங்க. உளறல் வாயராக இருக்கிறார் அவர். என்ன பேசினாருன்னே தெரியாது. அவருக்கு எதிராக ஒரு பெண் வழக்கறிஞர் வழக்கு புகார் தொடுத்திருக்கிறதாக இப்ப தகவல் வருதுங்க. அவரை இந்த அரசு என்ன செய்யும்? அந்த நைனா நாகேந்திரனுக்கு தாவேக அரசு சிக்கலில் இருக்கிறது. யாரு? திமுக ஊப்பிகள் போடுற அவன் போஸ்ட், இதெல்லாம் அவனுடைய நிலை தகவல்கள். தாவேக அரசு சிக்கல் இருக்கான். ஏன்னா நைனா நாகேந்திரனை அரெஸ்ட் பண்ணவே முடியாதான். அப்படி பண்ணா என்ன ஆகும்னா, டெல்லியுடைய பாஜக தலைமை கோச்சுக்குமா. இல்லைன்னா அவரை அரெஸ்ட் பண்ணா கோச்சுக்குமா. அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா பாஜக பார்த்து பயப்படுறீங்க பாருங்க அப்படின்னு பேர் வந்துருமா. ஐயா ஒண்ணு பாருங்க, உதயநிதி ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணப்ப அப்படியே அங்கெங்கே திமுக காரங்கன்னா போராட்டம் நடத்தினாங்கல்ல, அங்கெங்கே தான்
அதுவும் பெருசாலாம் கிளர்ந்தெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர்னு நினைச்சிட்டு இருக்கிறவர், அவரை கைது பண்ணும் போது மக்கள் ஒண்ணுமே கிளர்ந்து அடையலைங்க. சென்னையெல்லாம் காத்து வாங்கிச்சுங்க, ஃப்ரீயா இருந்தது ரோடுகள்லாம். ஆனாலும் திரு உதயநிதி ஸ்டாலினை வளர்த்து விடுகிறார் விஜய். அவருக்கு எதிராக உதயநிதி தான் இருக்க வேண்டும். விஜய் வர்சஸ் உதயா, இதை உருவாக்குகிறார் விஜய் அப்படின்னு நிறைய பூமர் அனலிஸ்டா சொன்னாங்க இல்லையா? அதே அனலிஸ்ட் பிடிப்போம். நைனா நாகேந்திரனை கைது பண்ணால் டெல்லி தலைமை மகிழ்வுல இருக்குங்க. எப்பா, அண்ணாமலை சாதிக்காத நைனா நாகேந்திரன் சாதிச்சிட்டாரு பாருங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இங்க பாஜகவுக்கும் பெரிய அளவுக்கு ஒரு புல்லு கிடைக்கும். அடடா, நம்ம தலைவரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அதனால பாஜக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் பூமர் அனலிஸ்டுங்க, அவங்கள சொல்றேன். ஏதோ தாவேகா விஜய் பயப்படுறாங்க நைனா நாகேந்திரன் அரெஸ்ட் பண்றதுக்கு. அரெஸ்ட் பண்ணா டெல்லி பாஜக கோச்சுக்கும், அரெஸ்ட் பண்ணலாம் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நைனா நாகேந்திரன் யாருங்க? பாஜகவுக்கு என்ன இங்க பெரிய அளவுக்கான செல்வாக்கு இருக்கு? அவருக்கு அரெஸ்ட் பண்ணாலும் ஒண்ணுதான், அரெஸ்ட் பண்ணாட்டி ஒண்ணுதான். டெல்லி பாஜக எல்லாம் ஒன்றும் கோச்சுக்காது. உன்னையும் சொல்ல போனா சந்தோஷப்படும். அடடே, நம்ம தலைவர் ஒருத்தர் சிறைக்கு சென்று தியாகி ஆகிறாரே அப்படின்னு டெல்லி பாஜகக்காரங்க திரு விஜய் அவர்களுக்கு போனை போட்டு நன்றியை சொல்லுவாங்க. அதெல்லாம் திமுகவுடைய ஊப்பிகள். இந்த முகநூல்ல போஸ்ட் போடுறதுக்கு முன்னால யோசிக்கணும். அப்படியே மயக்கத்தில் இருக்கக்கூடாது. இன்னும் திமுகவே ஆட்சியில் இருக்கு அப்படிங்கிற மயக்கத்தில் இருக்கக்கூடாது. இன்னும் தாவேகாவே வரல, வந்தால் ரொம்ப நாள் இருக்காது, இந்த ஆட்சி என்ன பண்ணுது இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோணும். அதனாலதான் நைனா நாகேந்திரன் பத்தி சொல்றேன். நைனா நாகேந்திரன் தனக்கு தான் பேசி கருத்துக்கு எதிர்வினையாற்றி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டார். அதுலயும் என்ன சொல்றாருன்னு தெரியல. தாயின் நாட்டையும் தாய்மாரையும் மதிக்கிறேன். அப்படி இருக்கும்போது எதுக்குயா நீங்க அம்மாவை பற்றி பேசினீங்க? உங்க மனசுல என்னதான் இருக்கு? என்ன இருக்கு உங்க மனசுல? என்ன இருக்கு? தமிழ் பண்பாட்டை நீங்க கேள்விக்கு உட்படுத்துறீங்கல்ல. நீங்க முதலமைச்சர் விஜய் பத்தி பேசுனீங்களா? அவங்களுடைய குடும்பம் பத்தி பேசுனீங்களா? வேற யாரை பத்தி பேசுனீங்களா? உதயநிதி பத்தி பேசுனீங்களா? அவருடைய குடும்பம் பத்தி பேசுனீங்களான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் பண்பாட்டையே சிதைச்சிங்க. அது மறுக்க முடியுமா? ஒருவேளை அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? பெரிய போராட்டம் வெடிக்குமோ? ஒன்றும் ஆகாதுங்க. டெல்லி தலைமையில ஒன்றும் கோச்சிக்காது. அந்த அளவுக்கு அவங்க விஜய் அவர்களை மதிக்கிறாங்க. நீங்க பிஜேபியோட தாவேகா அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்க கூடாது. தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளை பலம் இழக்க செய்ததில் திரு விஜய் அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கு அப்படிங்கிறதுல டெல்லி பாஜக சந்தோஷமா இருக்கு. அது இங்க திமுக காரங்களுக்கு பொறுக்க முடியல. நாளைக்கு எப்படா போய் பிஜேபி அணியில சேரலாம் அப்படின்னு ரூம் போட்டு சிந்திக்கிறது திமுக காரங்க தான். இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, RS பாரதிக்கு கூப்பிட்டு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணும். என்ன வாஷ் பண்றதுக்கு என்ன இருக்குங்க? வர்றதெல்லாம் கழிவா தான் வருது. பாய திறந்தா இவரு அவர் அதுக்கு திமுகவோட அமைப்பு செயலாளருங்க. வழக்கறிஞர்களும் முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காரு. இவருக்கு இந்த மாதிரி பேசுவாரு. எதை பத்தி பேசுவாரு? நல்ல முடிவு வராது, கெட்ட முடிவு வரும். என்னங்க நம்பிக்கைகளா முட்டாள் நம்பிக்கைகளா கொண்டு இருக்கின்ற கட்சியாக திமுகவை மாற்றுகிறார் RS பாரதி. இனி வருகின்ற காலங்களில் திமுக நேராக போய் அரியணையில் அமராது, குழியில் போய் விடுங்கிறத RS பாரதி காட்டுறாரு. நம்ம ஏற்கனவே குழியில் தாங்க இருக்கோம் அப்படின்னு நைனா நாகேந்திரன் காட்டிட்டார். நன்றி, வணக்கம்.